ஹலோ ஆல், என்னோடய பேர் நிஷாந்த். இந்த சேனலில் நான் எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸுமே டீச் பண்ணுவேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் சி, பைத்தான், ஜாவா அதை டீச் பண்ணுவேன். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் லைக் கிரிப்டோகிராஃபி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங் டாபிக்ஸ் இதெல்லாமே சேர்த்து டீச் பண்ணுவேன். இது இல்லாமல் நான் ஆப்டிடியூட் அண்ட் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் டீச் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி. இதை வந்து பாப்புலராக டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுக்காக அதை நம்ம கட்டாயம் படிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணாலும், ஏதோ ஒரு ஆப் நம்ம ஃபோனில் வச்சுருக்கிற ஆப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப அவசியம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பிரெயின் மாதிரி, அதாவது ஒரு உங்கள் மொத்த டேட்டாவையும் அதுதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டேட்டா இல்லாமல் எதுவுமே இல்லை, நம்மளுக்கே தெரியும். நம்ம ஒரு கான்டாக்ட்ஸில் வந்து ஃபோனில் கூட நம்ம ஒரு 500-1000 கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கோம், அது எல்லாமே டேட்டா தான். ஸோ அந்த வகையில் வந்து டிபிஎம்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, டிபிஎம்எஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டானா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். டேட்டானா ஒரு ரா அண்ட் அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்டர். அதை வந்து நம்ம டேட்டா வச்சு நம்ம எதுவுமே ஒரு மீனிங்ஃபுல்லாக அதுலேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேட்டா இஸ் ரா அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் ஃபேக்ட் விச் இஸ் யூஸ்வலி நாட் யூஸ்ஃபுல் டு டிரைவ் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் டேட்டா தரேன் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு மீனிங்ஃபுல்லாக எதுவுமே அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. இல்லை அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் கூட பண்ண முடியாது. அதுதான் டேட்டா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனந்த், ரெட், 24 அப்படின்னு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன புரியுது? ஆனந்த்னா என்ன? ஆனந்த் மேபி நீங்கள் ஒரு பையனோட பேர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெட்டுனா ஒரு கலரோட நேம், 24னா ஒரு நம்பர். இவ்வளோ தான் உங்களால் சொல்ல முடியும். நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனந்துங்கிறது ஒரு பையன் பேராக இருக்கலாம், ஒரு சின்ன பையன் பேராக இருக்கலாம், ஒரு வயசானவர் பேராக இருக்கலாம். ரெட்டுங்கிறது ஒரு கலர் நேம். ஆனந்திட்ட ரெட் கார் இருக்கா, அவனோட ஷர்ட் வந்து ரெட் கலராக, அவன் ரெட் கலர் கேப் போட்டிருக்கானா தெரியாது நம்மளுக்கு. இது எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து ரா டேட்டா கொடுத்துருக்கேன், உங்களாலையும் எதுவும் கெஸ் பண்ண முடியல. இதெல்லாம் டேட்டா. இன்ஃபர்மேஷன்னா என்ன? இன்ஃபர்மேஷன் ரெஃபர்ஸ் டு ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ப்ராசஸ் டேட்டா தட் இஸ் யூஸ் டு டேக் வெல் டிஃபைன்ட் டெசிஷன். டேட்டானா என்ன சொன்னேன்? ராவாக கொடுக்கக்கூடிய ஃபேக்ட், அதுதான் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நான் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி தரேன், அதாவது ப்ராசஸ் பண்ணுறேன். அதுதான் இன்ஃபர்மேஷன். எந்த ஒரு டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி தரோமோ அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்னால் நல்ல டெசிஷன்ஸ் இல்லை ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னால் ஈஸியாக இன்ஃபர்மேஷனை வச்சு நான் மூவ் பண்ண முடியும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு. அதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை பாருங்களேன். ஆனந்த் இஸ் a 22-year-old man wearing red shirt. இது எவ்வளோ அழகாக புரியுது எனக்கு. இந்த இன்ஃபர்மேஷனில் என்ன தெரியுது? ஆனந்துங்கிற ஒருத்தர் 22 வயசு அவருக்கு, அவர் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. ஆனால் இதே டேட்டா கொடுத்தப்போ உங்களால் அது என்னன்னே சொல்ல முடியல. இதுதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இப்போ இன்னொரு காமனான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே. ஒரு பேஸ்கெட் நிறையா உங்களுக்கு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு அண்ட் பனானா தரேன். மூணுமே மிக்சடாக இருக்குது. எல்லாமே வந்து 10 இல்லை, ஒரு 100 வச்சுப்போமே. 100னா 101 இருக்கலாம், 102 இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் 3 ஃப்ரூட்ஸும் ஒரு பேஸ்கெட்டில் மிக்ஸ் பண்ணி தரேன். இப்போ உங்ககிட்ட தந்துட்டு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் எல்லாமே பிரிக்கணும், நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், யாராலையுமே பண்ண முடியாது. இதே உங்களுக்கு அதே பேஸ்கெட்டில் ஒரு பேக் தனியாக ஆப்பிள் மட்டும் ஒரு பேக்கில் ஃபுல்லாக போட்டு அதோட கவுண்ட்டு கொடுத்துட்றேன். இது மாதிரி 102 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதே பேஸ்கெட்டில் இன்னொரு பேக்கில் தனியாக ஒரு 100 பனானாஸ் இருக்குது. அதே இதில் இன்னொரு பேக்கில் ஒரு 50 ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு நான் தரேன். இப்போ உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இதில் ஒரு 100 இருக்குது, அதில் 50 இருக்குது, ஏதோ ஒரு கவுண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ உங்ககிட்ட இந்த 2 பேஸ்கெட்டை கொடுத்தா நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக அந்த 3 பேக்ஸாக வச்சுருக்கிற இது தான். ஏன்னா நீங்கள் அதுலேருந்து தான் ஒரு அந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குது, அந்த பேக்ஸில் என்ன இருக்குதுன்னு அதை வச்சு தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, டிபிஎம்எஸ்க்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு வேர்ட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா
The data can be organized in the form of a table and it can be retrieved, inserted and deleted. டேட்டாபேஸ்னால் என்ன? டேட்டாபேஸ்னால் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நிறைய டேட்டா இருக்குது என்கிட்ட, சின்ன சின்னதாக தனித்தனியாக டேட்டாஸ் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அது பேர் தான் டேட்டா. டேட்டாபேஸ் எப்போதுமே டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். டேபிள்னால் என்ன? ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ ஏஜ்னு ஒரு காலம் இருக்கும், அதில் எல்லாரோட ஏஜ் இருக்கும். ஃபோன் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும், அதில் எல்லாருடைய ஃபோன் நம்பர் இருக்கும். இதுதான் வந்து டேபிள். ஸோ இந்த டேபிளில் நான் ஏன் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டேபிள்லேருந்து ஈஸியாக நான் டேட்டாவை என்ன பண்ணலாம்? ரெட்ரீவ், அதாவது ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, ரமேஷ்ங்கிற அவரோட பேருக்கு நேராக அவரோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்கோ அதை ஈஸியாக எடுத்துடலாம். இதே எல்லாமே வந்து ஒரு டேபிள் இல்லாமல் மிக்சடாக இருக்குது, பல ஃபோன் நம்பர், பல நேம்ஸ் இருக்குது, பட் யாருக்கு எந்த ஃபோன் நம்பர்னே தெரியலனா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் நம்ம டேட்டாபேஸ் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரோம். இதில் கூட இன்சர்ட்டட் அண்ட் டெலீட்டட் என்ன பண்ணலாம்? டேட்டாவை ஆட் பண்ணலாம், டேட்டாவை புதுசாக அதிலே ஆட் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். பழைய டேட்டா எனக்கு வேண்டாம், தேவையில்லை, இதுக்கு மேலே யூஸ் இல்லை. இப்போ ஒரு காலேஜ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா எனக்கு தேவையில்லை. ஸோ அதை டெலீட்டும் ஈஸியாக பண்ணலாம். அதுதான் டேட்டாபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ் வித் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் சச் அஸ் ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எக்ஸெட்ரா. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸில் என்ன இருக்கும்? பொதுவாக பேஷண்ட்டோட நேம் இருக்கும், அவங்களுடைய ஏஜ் இருக்கும், அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸாக அவங்க எப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதோடைய டீட்டெயில்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்க எந்த டாக்டர்கிட்ட ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க, அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸில் காமனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம பல டேட்டாபேஸ் சொல்லலாம். காலேஜ் டேட்டாபேஸ், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபேக்ட்ரி டேட்டாபேஸில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்கும். பேங்க்கில் வந்து நம்ம பேங்க் கஸ்டமர்ஸோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ டிபிஎம்எஸ்னால் என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்கிட்ட டேட்டாபேஸில் டேபிள்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ நான் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? டேபிள் மட்டும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? டேபிள் ஜஸ்ட் ஒரு டேபிள் இருக்குது. இப்போ நான் அதை ஆக்சஸ் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும், அதை இது பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு டூல் தேவை இல்லையா? அதுதான் டிபிஎம்எஸ். ஸோ இந்த டூல் வச்சு நம்ம டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணலாம், எடுத்துக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்னா அப்டேட் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேட்டாவை டெலீட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட்கிரஸ், எஸ்கியூஎல்லைட், மைஎஸ்கியூஎல். இதெல்லாம் வந்து டூல்ஸ். இந்த டூல்ஸ் வழியாக தான் நம்ம ஒரு டேபிளை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம இந்த டூல்ஸ் வச்சு பண்ணுறோம்? வெறும் டூல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம தேவையான கமெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ ஒரு டேட்டாபேஸை புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கமெண்ட் இருக்குது, டெலீட் பண்ணணும்னா அதுக்குன்னு கமெண்ட் இருக்குது, அப்டேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி தனித்தனியாக கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வச்சு நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணி டிபிஎம்எஸ் மூலமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு ரொம்ப காமனான, ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சாம்பிள் தான். ஸோ யூனிவர்சிட்டி டேபிள், ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம அவங்க டேட்டாபேஸை பார்த்தோன்னா மோரார்லெஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் இருக்கும், அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்கும், அவங்களுடைய மார்க், அந்த மார்க்குக்கான கிரேடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுரேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய ரோல் நம்பர் வந்து 103. அவர் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய மார்க் வந்து 75. அந்த மார்க்குக்கான கிரேட் அவங்க காலேஜுடைய கிரேடிங் ஸ்கீம் படி அது வந்து சி கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் டிபிஎம்எஸோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டு மற்ற டாபிக்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.